நிகழ்தகவு. நீண்ட நேரமாகியும் வீட்டு கதவை திறக்காத பெண். தலை 2 துண்டாகி உயிரிழந்து கிடந்த பெண்ணை பார்த்து அதிர்ச்சியான அபார்ட்மெண்ட் வாசிகள். மனைவியை கொன்றுவிட்டு டிவி பார்த்து கொண்டே ஹாயாக அமர்ந்து மது அருந்திய கணவன். வழக்கம் போல போன் பண்ணிய தோழியிடம் தனது மனைவியை கொன்றுவிட்டேன், இனி போன் பண்ணாத என நக்கலாக பதில். கட்டிய மனைவியை சுத்தியலால் அடித்துக் கொன்றது ஏன்? கணவன் காட்டு மிராண்டித்தனமாக மாறியதன் பின்னணி என்ன? விடிஞ்சதும் வளர்ப்பு நாயை வாக்கிங் கூப்பிட்டுட்டு போவாங்க அஸ்மா கான். ஆனா 4ஆம் தேதி அன்னைக்கு அஸ்மா கான் வீட்டுல இருந்து யாருமே வெளியே வரல. நைட்டு மூடின கதவு மறுநாள் மதியம் 2 மணி வரைக்கும் சாத்திதான் இருந்திருக்கு. காலையில நாயையும் வாக்கிங் கூட்டு வரல, வீட்டு கதவும் இன்னும் திறக்கல. என்னாச்சுன்னு தெரியலையேன்னு அபார்ட்மெண்ட்ல இருந்த ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அஸ்மாவுக்கு போன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த போனை எடுத்த அஸ்மாவோட கணவர் நூருல்லா ஹைதர், என் மனைவியை நான் அடிச்சு கொன்னுட்டேன், இனிமே இந்த நம்பருக்கு போன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சடார்னு போனை கட் பண்ணியிருக்காரு. அவரு என்ன சொல்றாரு அப்படிங்கிறது புரியாம முழிச்சிட்டு இருந்த அந்த பெண் தன்னோட கணவர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து கணவன் மனைவி 2 பேரும் அஸ்மா வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சிருக்காங்க. ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சும் கதவு திறக்கல. அதனால சந்தேகத்தோட அஸ்மாவோட பெட்ரூம் ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்காங்க தம்பதி. அங்க தலை 2 துண்டாகி ரத்தம் சொட்ட சொட்ட கட்டில் மேல சடலமா கிடந்திருக்காங்க அஸ்மா. அதை பார்த்து ஷாக்கான தம்பதி பதற்றத்தோடவே போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. காவலர்கள் வர்றதுக்குள்ள கதவை உடைச்சு உள்ள போன அபார்ட்மெண்ட் வாசிகள் டிவி பார்த்துக்கிட்டே மது குடிச்சிட்டு இருந்த நூருல்லா ஹைதரை பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. கூடவே கோபமும் கொந்தளிச்சிருக்குது. கட்டுன மனைவியை கொன்னுட்டு இப்படி கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியேன்னு கேட்டு அஸ்மாவோட ஃப்ரெண்ட் நூருல்லா ஹைதரை சத்தம் போட்டிருக்காங்க. எதுக்காக அஸ்மாவை கொலை பண்ணீங்கன்னு கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டிருக்காங்க. ஆனா எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம மௌனமா இருந்திருக்காரு நூருல்லா ஹைதர். இதுக்கு இடையில அஸ்மா வீட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க கணவர் நூருல்லா ஹைதர் கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுலதான் மனைவியை எதுக்காக கொலை செய்தாருங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவை சேர்ந்த நூருல்லா ஹைதர், அஸ்மா கான் 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த தம்பதிக்கு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மகள் இருக்காங்க. மனைவி குழந்தைன்னு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு வந்த நூருல்லா கொஞ்ச நாட்களா மன உளைச்சல்ல இருந்ததா சொல்லப்படுது. இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச நூருல்லா பிரைவேட் கம்பெனியில பெரிய போஸ்டிங்ல இருந்திருக்காரு. ஆனா அந்த கம்பெனி லாஸ்ல போனதால அவருக்கு வேலை போயிருக்கு. அதுக்கு பிறகு நூருல்லா எத்தனையோ ஆபீஸ் வாசல் ஏறியும் அவருக்கு வேலை கிடைக்கல. மனைவி அஸ்மா மட்டும்தான் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மனைவியோட உழைப்புல இருந்து சாப்பிடவான்னு அதுவே பெரிய மன வருத்தத்தை கொடுத்திருக்குது. மனைவி அஸ்மாவுக்கு வயசு 42, ஆனா 30 வயசு தான் ஆகுதுன்னு சொன்னா யார் வேணும்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்புவாங்க. காரணம் அஸ்மா அவ்வளோ இளமையா இருந்திருக்காங்க. அதனால தன்னோட மனைவி கிட்ட எந்த ஆண்களையும் பேசவே விடமாட்டாரு நூருல்லா. அதே மாதிரி அஸ்மா எங்க வெளியே போனாலும் பசை போல கூடவே ஒட்டிக்கிட்டு தான் போயிருக்காரு. ஆனாலும் பண நெருக்கடியால தான் மனைவியை ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கே அனுப்பியிருக்காரு நூருல்லா. HR வேலை பார்த்துட்டு இருந்த அஸ்மாவுக்கு வீட்டுக்கு போன பிறகும் ஆபீஸ் விஷயமா நிறைய செல்போன் அழைப்புகள் வந்திருக்குது. மனைவிக்கு ஆண்களோட பேர்ல நிறைய போன் கால் வந்ததை பார்த்த நூருல்லா பயங்கரமா டென்ஷன் ஆகியிருக்காரு. எதுக்காக இவங்கெல்லாம் உனக்கு போன் பண்றாங்க? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகும் போன் தானா? அதுக்கு ஏன் வீட்டுக்கு வரணும்? பேசாம ஆபீஸ்லயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சண்டை போட்டு ஆத்திரத்துல மனைவியை அடிச்சிருக்காரு. இனிமே நீ வேலைக்கே போக கூடாது, அதையும் மீறி போனா நடக்கிறதே வேறன்னு சொல்லியிருக்காரு. ஆனா சண்டை நடந்த மறுநாள் எதுவுமே நடக்காத மாதிரி அஸ்மா வழக்கம் போல ஆபீஸுக்கு கிளம்பி இருக்காங்க. அது இன்னும் நூருல்லாவுக்கு சூடு ஏத்திருக்கு. ஏன் பேச்ச மீறி நீ வேலைக்கு போறியா?
அப்படி உனக்கு அங்க யார் இருக்கா? யாருக்காக இப்படி சீவி சிங்காரிச்சுக்கிட்டு போறன்னு மனைவிய பேசக்கூடாத வார்த்தைகளால பேசியிருக்காரு. கணவன் பேசின வார்த்தைகளை கேட்டு மனமுடைஞ்சு போன அஸ்மா வேலைக்கு போகாம லீவு போட்டிருக்காங்க. அப்பவும் சும்மா விடாம குடிச்சிட்டு அஸ்மாவை அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஆத்திரம் தீராம வீட்டுல இருந்த சுத்தியலை எடுத்து அஸ்மா தலையில ஓங்கி அடிச்சிருக்காரு. அதுல நிலை குலைஞ்ச அஸ்மா அங்கேயே சரிஞ்சு விழுந்து உயிரிழந்துட்டாங்க. வேலை போன விரக்தி ஒரு பக்கம், மனைவியோட உழைப்புல சாப்பிடுறமே அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை மறுபக்கம், கூடவே அழகான மனைவி கிட்ட யாரும் நெருங்க கூடாதுங்கிற சந்தேக புத்தி அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கி இருக்கு. நிகழ்தகவு